எனக்கு நல்லா பிடிச்ச சண்டே லீடர் பத்திரிகையினுடைய ஆசிரியர் படுகொலை செய்யப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவினுடைய கடைசி ஆசிரியர் தலையங்கம் இருக்குது. அதில் ஒரு இடத்துல அவர் இப்படி குறிப்பிடுவார், பெரும்பாலானவர்கள் ஆதரிப்பார்கள் என்பதற்காக அந்த கருத்தை கேள்வி கேட்காமல் அப்படியே பிரதிபலிப்பதன் மூலம் என்னுடைய பத்திரிகை ஒருபோதும் பாதுகாப்பு தேடியதில்லை. பெரும்பாலானவங்க விரும்புவாங்கன்றதுக்காக ஒரு கருத்தை நாங்கள் கேள்வி கேட்காம அப்படியே வியூஸுக்காகவோ இல்லாட்டி பத்திரிகையை விற்கிறதுக்காகவோ ஊடகங்களை மக்கள் அதிகம் விரும்பி பார்ப்பாங்கன்றதுக்காகவோ அந்த கருத்தை அப்படியே சொல்லக்கூடாது. அதில் இருக்கிற 2 பக்கங்களையும் நாங்கள் அலசி ஆராய வேண்டியிருக்கு. அவருடைய பாதையில் ஓரளவுக்காவது பயணிக்கணும் என்ற ஒரு சின்ன ஆசை எனக்கு இருக்குது. அதனால தான் இந்த யூடியூப் சேனலில் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரியான நடைமுறையை நான் பின்பற்றி என்னுடைய காணொளிகளை பதிவேற்றி கொண்டிருக்கிறேன். ஒரு சில விஷயங்களை பற்றி உங்களோட வெளிப்படையாக இந்த காணொலியில் நான் கதைக்க போகிறேன். சில நேரங்களில் பலருக்கும் இல்லாட்டி சிலருக்கும் ஒரு தரப்புக்கு இந்த காணொலியில் சொல்லப்பட்ட விஷயங்கள் பிடிக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என் மேலே தனிப்பட்ட தாக்குதல்கள் நடத்தப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் வழக்கம் போல் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. இப்போ ஒரு 90,000 சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது என்னுடைய பாணியை விரும்பி என்னுடைய காணொலிகளை பார்க்குறவங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. விரும்பினாலும் விரும்பாட்டியும் இந்த கருத்தை சமூகத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னுடைய ஒரு சமூக பொறுப்பு. அதுக்காக இந்த ஒரு காணொலி இது வழக்கமான ஒரு காணொலியாக இருக்காது. சில நேரங்களில் என்னுடைய காணொலிகளில் இருக்கிற அந்த தரத்துக்கு கொஞ்சம் கீழே இது இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சமாளித்து கொள்வீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன், எதிர்பார்ப்பேன். ஒரு சமூக பொறுப்பு என்ற அடிப்படையில் இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன். என்னோட சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு யாராவது இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருந்தாலும் குரல் கொடுக்க வேண்டியது கட்டாயமானது. அதுக்காகத்தான் இந்த காணொளி. எல்லாரும் இதை பற்றி கதைக்க வேண்டியது கட்டாயமானது. சமூகத்தில் இது பேசுபொருளாக வேண்டியது கட்டாயமானது. பாதிக்கப்பட்ட நபர்கள் இதை பற்றி வெளிப்படையாக கதைச்சிருக்கும் போது இப்போ நம்மளும் அதை பற்றி கதைக்கிறதுல பிரச்சனை கிடையாது. என்ன விஷயம்ன்றதை விளக்கமாக தெளிவாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார். அந்த பாராளுமன்ற உறுப்பினரை பற்றி ஆரம்ப காலத்தில் நான் சில காணொளிகள் போட்டிருந்தேன். அதுக்கு பிறகு ஒரு கட்டத்துக்கு மேலே சில விஷயங்களை பற்றி கதைக்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. அவரை பற்றி நான் இனி கதைக்க போகிறது இல்லைன்னு சொல்லி அதை அப்படியே நிப்பாட்டினேன். எனக்கு பயமோ இல்லாட்டி வேறு எதுவுமோ அதுக்கான காரணம் கிடையாது. ஒரு நாகரீகமாக ஒரு விஷயத்தை அணுக தெரியாத நபர்களை பற்றி நம்ம கதைக்கிறதுல பிரயோசனம் கிடையாது. ஒரு விமர்சனம் ஆரோக்கியமாக முன்வைக்கப்படும் போது அதை ஏற்றுக்கொண்டு தன்னை திருத்தி கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லாதவர்கள், தனக்குத்தான் எல்லாம் தெரியும்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்களை பற்றி விமர்சிக்கிறதுலையோ கருத்துக்களை சொல்கிறதுலையோ எந்த விதமான பிரயோசனமும் கிடையாது. அவருடைய ஆதரவாளர்களும் அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கும் போது அப்போ நம்ம அதிலிருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது தான் நமக்கு நாகரிகமாக இருக்கும்ன்றதால நான் அந்த உறுப்பினரை பற்றி கதைக்கிறது இல்லைன்னு சொல்லி ஒரு முடிவெடுத்தேன். ஆனால் எப்போவுமே நான் சொல்கிறது தான், ஒரு விஷயம் ஒரு கட்டத்தை தாண்டி போகும்போது அதை கடந்தும் போக முடியாது, பார்த்தும் பார்க்காம நாங்கள் இருக்க முடியாது. என்னென்னு சொன்னால் எல்லாருக்குமே ஒரு சமூக பொறுப்பு இருக்குது. நான் ஒரு ஊடகவியலாளர்னு சொல்லி என்ன இந்த யூடியூப் சேனலில் அடையாளப்படுத்தி கொண்டது கிடையாது. நான் செய்தி அறையில் வேலை செஞ்சுருக்கிறேன். ஆனால் ஒரு சாதாரணமான யூடியூபர் இல்லாட்டி ஒரு சமூக பொறுப்பு இருக்கிற நபர்ன்ற அடிப்படையில் தான் என்னுடைய காணொலிகள் இருக்கும். ஒரு யூடியூபர் என்று சொல்கிறதுல கூட எனக்கு பெருசாக, ஒரு ஊடகவியலாளர் என்று சொல்கிறதுல கூட எனக்கு பெருசாக உடன்பாடு கிடையாது. என்னென்னு சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான புனிதமான ஒரு விஷயம். லசந்த விக்ரமதுங்க மாதிரியானவர்கள் இருந்த ஒரு நாட்டில், அந்த மாதிரியான ஊடகவியலாளர் வாழ்ந்த நாட்டில் எங்களை சாதாரணமான நபர்களை ஊடகவியலாளர் என்று சொல்லிக்கொள்றதுலையும் எனக்கு பெருசாக உடன்பாடு கிடையாது. ஆனால் ஒரு சமூக பொறுப்பு இருக்குன்ற அடிப்படையில் என்னுடைய காணொலிகள் இருக்கணும், எனக்கு ஒரு திருப்தி கிடைக்கணும்ன்றதும் இதனுடைய நோக்கமாக இருந்தது. அந்த பாராளுமன்ற உறுப்பினரை பற்றி கதைக்கிறது இல்லைன்னு சொல்லி நான் முடிவெடுத்திருந்தேன். நான் ஒரு கட்டத்தை தாண்டி போகும்போது நாங்கள் கடந்தும் காணாமல் இருக்க முடியாது. எல்லாருக்குமே ஒரு அழகான கடலில் இல்லாட்டி ஒரு நீர்வீழ்ச்சியில் குளிக்கிறதுக்கு தான் ஆசையாக இருக்கும். சாக்கடைக்குள்ளே போய் குளிக்கிறதுக்கு யாரும் விரும்ப போகிறது கிடையாது. ஆனால் சாக்கடையை நாங்கள் சுத்தம் செய்ய வேண்டி இருக்குன்னு சொன்னால் சாக்கடைக்குள்ளே இறங்க வேண்டியதும் கட்டாயமானது. இறங்காமல் அந்த சாக்கடையை சுத்தம் செய்யவும் முடியாது. துர்நாற்றம் வீசிக்கொண்டிருக்குன்னு சொல்லி இப்படியே பொத்தி கொண்டிருக்கவும் முடியாது மூக்க. அதனால் அந்த சாக்கடைக்குள்ளே இறங்கி சுத்தம் செய்ய வேண்டியதும் கட்டாயமானது. இன்றைக்கு நான் இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். எதிர்வரும் நாட்களில் இதே மாதிரியான பதிவுகள் வருமா வராதான்றது எனக்கு தெரியாது. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த பாராளுமன்ற உறுப்பினர் இப்போ என்ன செய்ய போகிறாருன்னு சொன்னால், எனக்கு பாராளுமன்ற உறுப்பினர் பதவி தேவை கிடையாது, நான் மாகாண சபைக்கு போக போகிறேன், மக்கள் சேவை செய்ய போகிறேன்னு சொல்லி அடிக்கடி சொல்லி கொண்டிருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாராளுமன்ற உரைகள்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் சில விஷயங்களை
எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. சினிமாவாக இருக்கலாம், இல்லாட்டி வேறு எல்லா விஷயம் விளையாட்டுன்னு சொல்லி எல்லாத்தையுமே நாங்கள் தெரிஞ்சு கொள்றதுக்காக நானும் எல்லாத்தையும் பார்ப்பேன். எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சிலருடைய கருத்துக்களையும் வந்து பார்த்து தான் ஆக வேண்டியிருக்கு. அந்த மாதிரி சில உரைகள் கூட என்னுடைய கண்ணுக்கு பட்டது. நிறைய பேர் எனக்கு அதை தனிப்பட்ட ரீதியிலையும் அனுப்பி வச்சிருந்தாங்க. இதை பற்றி கதைங்கன்னு சொல்லி. அப்போ நான் சொல்லியிருந்தேன், இல்லை நான் கதைக்கிறது இல்லைன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன், அதனால் கதைக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லி. ஆனால் இப்போ கதைக்க வேண்டியது கட்டாயமாகி இருக்கு. அந்த பாராளுமன்ற உறுப்பினர் சொல்கிறார், நான் பாராளுமன்றத்திலிருந்து விலக போகிறேன், எனக்கு பிறகு இருக்கிற அந்த பெண்ணுக்கு இந்த பதவியை நான் கொடுக்க போகிறேன், மாகாண சபைக்கு போக போகிறேன்னு சொல்லி அவர் அடிக்கடி சொல்கிறத கேட்டிருப்பீங்க. அதுக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கு. என்னன்னு சொன்னால், அந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய பதவி சட்டவிரோதமான பதவி, தேர்தல் சட்டங்களுக்கு புறம்பா அந்த நபர் பதவியை வச்சிருக்கிறாருன்னு சொல்லி ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த வழக்கு வந்து விரைவிலேயே முடிவுக்கு வர இருக்கு. அந்த நபருக்கு தெரியும் அந்த வழக்கு எப்படி முடிவுக்கு வர இருக்குன்னு சொல்லி. அதோட சம்பந்தப்பட்ட சட்டத்தரணிகளுக்கும் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு இப்படித்தான் வரும், அதுக்கான ஆதாரங்கள் இருக்கும் போது இப்படித்தான் தீர்ப்பு இருக்கும் என்றது எல்லாருக்கும் தெரியும். இப்போ தன்னுடைய பதவி பறிபோக போகுது என்றதை விளங்கி கொண்ட அந்த பாராளுமன்ற உறுப்பினர் வந்து, நான் என்னுடைய பதவியை தியாகம் செய்து இந்த பெண்ணுக்கு கொடுக்கிறேன், மக்கள் சேவைக்காக மாகாண சபைக்கு போறேன் என்று சொல்லி உருட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறார். அந்த உருட்டை வந்து அந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய சில தமிழ் அடிமைகள், அப்படி சில தமிழ் அடிமைகள் வந்து அந்த கருத்தோட உடன்பட முடியும், அதுக்கும் முட்டு கொடுக்க முடியும். இதுதான் அதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு விஷயம். அந்த பாராளுமன்ற உறுப்பினர் இப்போ உள்ளூராட்சி மன்ற தேர்தலை சந்திக்கிறதுக்காக சில இடங்களில் வந்து சில குரூப்ஸை வந்து உருவாக்கி இருக்கிறார். ஃபேஸ்புக்லையும் வந்து தங்களை ஏதோ சாதிச்ச மாதிரி, ஏதோ ஒரு விஷயத்தை வெளிக்கொண்டு வந்த மாதிரியான பதிவுகளை போட்டிருக்கிறத பார்க்க முடியுது. அந்த நபரும் வந்து அதை தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்திலையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வன்னி ஊழல் ஒழிப்பு அணி என்று சொல்லி ஒரு ஃபேஸ்புக் பக்கம் இருக்கு. அதில் சில நேற்று முந்தின நாள் தான் அந்த பேஜை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதில் சிலருடைய செயற்பாடுகள் விமர்சிக்கப்பட்டிருக்கு, பெண்களுக்கு எதிரான மோசமான கருத்துக்கள் வந்து அதில் பகிர்ந்து கொள்ளப்பட்டிருக்கு. அந்த பேஜுக்கும் தனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது, அது யாரோ என்ற மாதிரி இந்த பாராளுமன்ற உறுப்பினர் சொல்றார். ஆனால் இது வந்து இந்த சிறுபிள்ளைத்தனமான கருத்துக்களை வந்து சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி, அப்படியே சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியும் வச்சுக்கொள்வோம். ஆனால் அந்த பேஜில் போடுறப்படுற விஷயங்கள் எல்லாம் இந்த பாராளுமன்ற உறுப்பினரால் தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்து பகிர்ந்து கொள்ளப்பட்டிருக்கு. அது மக்கள் மத்தியில் வந்து கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த கருத்தோட தான் உடன்படுறார், சம்பந்தம் இருக்கோ இல்லையோ, அதை வந்து அவர் நடத்துகிறாரோ இல்லையோ, அந்த கருத்தோட அவர் உடன்படுறார் என்றதை வந்து அது வெளிப்படுத்தி இருக்கு. அந்த ஃபேஸ்புக் பேஜில் வந்து அதுக்கு வைக்கப்பட்டிருக்கிற பேரை பார்க்குற நேரத்துலேயே எனக்கு ஒரு கோபம் தான் வருது. வன்னி ஊழல் ஒழிப்பு அணி, அதுக்கு இருக்கிற இன்னும் ஒரு பேர் வந்து சொல்றாங்கன்னு சொன்னா வன்னி படை அணி, வன்னி விசேட அணி, வன்னி ஏதோ நடவடிக்கைக்கு போன மாதிரி தெரியும் நான் எதை சொல்ல வரேன்னு சொல்லி. அந்த பேரெல்லாம் எங்களுடைய உணர்வோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அந்த பேரை உச்சரிக்கிறதுக்கு பயன்படுத்துறதுக்கு கூட ஒரு தகுதி வேணும். எங்கேயோ கண்டவன் நின்றவன் எல்லாம் வந்து வன்னி படையணின்னு சொல்லி பேர் வைக்கிறான்னு சொன்னா இதை வந்து எப்படி ஆதரிக்கிறாங்கன்றது எனக்கு விளங்கி கொள்ள இயலாம இருக்கு. அந்த மாதிரி ஒரு பேர் வைக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய செயற்பாடு என்னன்னு சொன்னா, சிலருடைய நிர்வாக சீர்கேடு சம்பந்தமா நாங்கள் வெளிப்படுத்துறோம்னு சொல்லி சிலருடைய புகைப்படங்களோட பதிவுகள் போடப்பட்டிருக்கு. சில பெண்களுடைய புகைப்படங்கள் போடப்பட்டு இவங்க சமூகத்தில் இந்த மாதிரி நடந்து கொள்றாங்க என்ற மாதிரி வாசிக்க முடியாத மோசமான விதத்தில் வந்து கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு. ஒரு யூடியூபர் சம்பந்தமா நான் இந்த காணொலியில் வந்து யாருடைய பெயர்களையும் சொல்ல போறது கிடையாது. யூடியூபர் சம்பந்தமாகவும் அந்த காணொலியில் வந்து பதிவேற்றப்பட்டிருந்தது. சில செயற்பாடுகள், சில விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த யூடியூபர் வந்து நீங்கள் பார்க்குற ஒருத்தர் இருக்க முடியும். இந்த காணொலியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அந்த காணொலியை கட்டாயம் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். மனவருத்தப்பட்டு நிறைய விஷயங்களை வந்து கதைச்சிருந்தாங்க. நான் ஃபுல்லாக பார்க்க முடியலை, நான் ஃபுல்லாக பார்ப்பேன் அப்படியுமே. அதில் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தது. தனக்கு எதிராக இந்த ஃபேஸ்புக் பக்கத்தில் இந்த மாதிரியான கருத்துக்கள் போடப்பட்டிருந்தது. அதை பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய ஃபேஸ்புக்கில் வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறார். பகிர்ந்து கொண்டவர் பிறகு அதை டிலீட் பண்ணியிருக்கிறார். அப்போ ஏன் டிலீட் பண்ணார் என்றது அடுத்த கேள்வி. சரி, அப்படி அந்த பாராளுமன்ற உறுப்பினர் வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அவரால் நடத்தப்படுற ஒரு குழு சரி நடத்தப்படலை என்று சொன்னாலும் அந்த கருத்தோட உடன்பட்டு எல்லா பதிவுகளையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு பெண் இழிவுபடுத்தப்பட்ட கருத்தை கொண்ட பதிவை வந்து தன்னுடைய ஃபேஸ்புக்கில் பகிர்ந்து கொள்றார். சாதாரணமாக எல்லாருக்குமே நாங்கள் ஒரு ஃபேஸ்புக்கில் பதிவை பார்த்து அதை லைக் பண்ணுறோம் என்று சொன்னாலே சில நேரங்களில் யோசிப்போம், இந்த போஸ்ட்டை வந்து நாங்கள் லைக் பண்ணுனா அது யாரும் கண்டாங்கன்னு சொன்னால் அது எப்படி இருக்கும், அந்த கருத்தோடு நாங்கள் உடன்படுறோம் என்ற மாதிரி இருக்கும், அது ஒரு பிழையான முன்னுதாரணமாக இருக்கும், அதனால் நாங்கள் கடந்து போவோம் என்ற மாதிரி சில நேரங்களில் லைக் பண்ணுறதுக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு கூட நாங்கள் பயப்படுவோம். ஆனால் ஒரு சமூக பொறுப்பிருக்கிற உயர்ந்த சபையினுடைய உறுப்பினர் என்று சொல்லப்படுற ஒரு நபர் ஒரு பெண் இழிவுபடுத்தப்பட்ட பதிவை வந்து தன்னுடைய ஃபேஸ்புக்கில் உத்தியோகபூர்வமான ஃபேஸ்புக் பக்கத்தில் பகிர்ந்து கொள்கிறார். அதுக்கு பிறகு பணம் வராது என்றதோ என்னமோ தெரியாது, வெளிநாட்டில் இருந்து பணம் அனுப்புகிற பெண்கள் இதில் கோபம் அடைவாங்கன்றதாலேயோ என்னமோ தெரியாது, அந்த
போஸ்ட்டை வந்து அவர் அதுக்கு பிறகு டிலீட் பண்ணியிருந்தார். இதில் கடுமையாக மோசமாக இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி அந்த பெண் யூடியூபர் வந்து மனம் வருந்தி ஒரு பதிவை போடுறாங்க. அதுக்கு பதில் கொடுக்கிற மாதிரி இன்னும் மோசமான விதத்தில் அந்த பாராளுமன்ற உறுப்பினரும் அதுக்கு பதில் கொடுக்கிறேன் என்ற பெயரில் வேற கதைகளை சொல்லியிருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சுது. இந்த வளவள பேச்சு வந்து தொடர்ந்து கேட்கவும் முடியல. ஒரு சில விஷயங்களை வந்து தொடர்ந்து பார்க்கவும் முடியாமல் இருக்கும். சொன்னால் ஒரு இந்த கோபம் வரும், இரத்த கொதிப்பு ஏற்படும் சொல்லியும் சொல்லலாம். அதனால சில விஷயங்களை வந்து தொடர்ந்து பார்க்கவும் முடியாது. அந்த மாதிரி இரத்த கொதிப்பு ஏற்படுற மாதிரியான ஒரு பதில் காணொளியையும் வந்து அந்த பாராளுமன்ற உறுப்பினர் போட்டிருக்கிறார். முதல்ல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பதவின்றது பொறுப்புன்றது மக்களுக்கான சேவை, மக்களுக்கு நேரத்தை செலவிட வேண்டி இருக்கு, எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. இதில் ஒரு பெண் இழிவுபடுத்தப்பட்ட பதிவை ஃபேஸ்புக்கில் போடுறது, அதுக்கு அந்த பெண் ஒரு காணொலியை போடுறாங்க, அதுக்கு திரும்ப பதில் கொடுக்கிறது, வேற விஷயங்களை பற்றி கதைக்கிறது, இதுக்கெல்லாம் நேரத்தை செலவழிக்கிறது என்றது இதுக்காகத்தான் அந்த மக்கள் உங்களை தெரிவு செய்தாங்களா என்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இப்போ இதை பற்றி கதைக்கிற நேரத்தில் உணர்ச்சி வசப்படாமல் கதைக்கவும் முடியாமல் இருக்கனால ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதி கொடுத்தது யார் ஐயா? இதுதான் இங்கே இருக்கிற ஒரு கேள்வி. அவங்க வந்து தன்னை நிரூபிக்க வேண்டியிருக்கு. நீங்கள் இப்படி சொல்லலாம் அப்படி சொல்லலாம் என்ற மாதிரியான கருத்து ஒரு பக்கம், என்னட்ட இது இருக்குது அது இருக்குது என்ற மாதிரி நான் அதுக்குள்ள ஆழமாக போகிறதுக்கு விரும்பலை. ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஒரு யூடியூபர், ஒரு பெண், ஒரு ஆணோ பெண்ணோ ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்கான சுதந்திரத்தை உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தது? சமூகத்தில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்த போகிறோம், நான் மக்களினுடைய பிரதிநிதி என்று சொல்லக்கூடிய பொறுப்பில் இருக்கிற ஒரு நபராக கருதப்படுற உங்களுடைய ஆதரவாளர்களால் கொண்டாடப்படுற, நீ என்ன செய்தாலுமே கொண்டாடுற நபர்கள் இருக்கிற சில தமிழ் அடிமைகள் இருக்கிற நிலையில வந்து இந்த மாதிரியான செயற்பாடு வந்து உங்களால் தொடர்ந்து கொண்டு தான் இருக்க போகுது. பார்ப்போம் அது எங்கே போய் முடியுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி யாராவது கேட்டா இல்லாட்டி பதிவுகளை போட்டால் உங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும்? இப்போ நீங்கள் வெளிப்படையாக இருக்கிற ஒரு நபர்னு சொல்கிறீங்க, இந்த மாதிரி நான் கதைக்கிறதுக்கு விரும்பலை, ஆனால் சில நேரங்களில் வந்து எங்களை நோக்கி எப்படியான விஷயங்கள் வருதோ அந்த மாதிரி தான் நாங்களும் அதை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. என்ன நோக்கி வந்து துப்பாக்கி வருமா இருந்தால் நான் காந்தியா வந்து இருப்பேனான்னு கேட்டால் கிடையாது. என்னோட கையில் துப்பாக்கி இருந்தால் நான் கொல்லப்படுறதுக்கு முதல்ல என்னுடைய கையில் இருக்கிற துப்பாக்கியும் பாதுகாப்புக்கு நான் சில நேரங்களில் பயன்படுத்தலாம், பாதுகாப்புக்காக பயன்படுத்தலாம். நீங்கள் வெளிப்படையாக இருக்கிற ஒரு நபர், அப்போ உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியும் கூட பொதுமக்களுக்கு உங்களுடைய ஆதரவாளர்களுக்கு வெளிப்படுத்தலாமே, உங்களுடைய திருமணம் சம்பந்தமாக வெளிப்படுத்தலாமே. அப்படி வெளிப்படுத்தும் போது உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான தகவல்கள் வெளிவரும் போது வெளிநாட்டிலிருந்து வர்ற பணம் வந்து வராமல் இருக்கலாம். மக்கள் தமிழ் மேலையும் தமிழ் மக்கள் மேலையும் தாயகம் மேலையும் ஒரு உணர்வோட மதிப்போடு இருக்கிற மக்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமான பின்புலம் தெரிய வரும் போது அந்த காசு அனுப்புறதுலேருந்து தவிர்த்து கொள்ளலாம். இதுக்காக நீங்கள் மூடி மறைக்கலாம். இப்போ நான் சொல்கிற நேரம் கோபம் வருதா இல்லையா? அந்த மாதிரி தான் மற்றவர்களுக்கும் இருக்கும். உங்களுடைய செயற்பாடுகள் சம்பந்தமாக தனிப்பட்ட செயற்பாடு சம்பந்தமாக விமர்சித்தா உங்களுக்கு கோபம் வரும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஒரு எம்பி இருக்கிறார், மக்களுக்கு சேவை செய்ய போகிறேன்னு சொல்லி, உண்மையான மக்களுக்கு சேவை செய்ய போகிறேன்னு சொல்லி வழிகட்டுற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாருன்னு சொல்லி வச்சுக்கொள்வோம். அவருக்கு உதவி செய்ய வேண்டியிருக்கு. இப்போ நான் அவருடைய ஆதரவாளர் என்று சொல்லியே வச்சுக்கொள்வோம். எனக்கு ஒரு சகோதரியோ இல்லாட்டி நண்பியோ எனக்கு நெருக்கமான யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க, ஒரு பெண் இருக்கிறாங்க. நான் சொல்றேன், அந்த பாராளுமன்ற உறுப்பினர் நேர்மையா மக்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார், அவருக்கு முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுங்க, உங்களுக்கு ஏற்ற விதத்தில் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி நான் அனுப்பி வைக்கிறேன். ஆனால் அந்த எம்பி போகிற எல்லா இடங்களுக்கும் எல்லா செயற்பாடுகளுக்கும் சுற்றுலாவுக்கும் ஊரை சுற்றி பார்க்கறதுக்கும் எல்லா இடங்களுக்கும் வந்து நான் அப்படி அனுப்பி வைக்க போகிறது கிடையாது. அதை கடைசி வரைக்கும் நான் அனுமதிக்க மாட்டேன், ஆதரிக்கவும் மாட்டேன். யாரையும் தனிப்பட்ட ரீதியில் தாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு உதாரணத்துக்காக எல்லாருக்கும் விளங்கணும்ன்றதுக்காக இதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னென்னு சொன்னால், என்னுடைய சகோதரிக்கோ இல்லாட்டி நண்பிக்கோ எதிர்காலத்தில் வந்து வேறொரு வாழ்க்கை இருக்கும். இதை தவிர ஒரு எம்பியா இருக்கிறார் என்றதுக்காக அவரோட வந்து தொடர்ந்து அப்படியே பயணம் செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது. அவருக்கும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு, குடும்பம் இருக்கு, அதையும் பார்க்க வேண்டி இருக்கு, சமூகத்துக்கான சேவையும் செய்ய வேண்டி இருக்கு. அந்த மாதிரி அனுப்புறவர்கள், இதை ஆதரிக்கிறவர்கள் வந்து உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய சகோதரிய, உங்களுக்கு நெருக்கமான ஒரு பெண்ணை, உங்களுடைய நண்பியை இந்த மாதிரி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார்ன்றதுக்காக அவருடைய எல்லா செயற்பாடுகளுக்காகவும் சுற்றுலாக்காகவும் அவர் போற வார இடங்கள் சாப்பிட்றதுக்காகவும் அனுப்பி வைப்பீங்களா என்று கேட்டா ஓம் என்று சொன்னீங்கன்னு சொன்னால், அப்போ நீங்கள் எப்படியான ஒரு நபர் என்றதை அந்த பதிலே உணர்த்தது. இதுக்கு மேலேயும் நான் போகிறதுக்கு விரும்பலை. முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு நாகரிகமாக இந்த விஷயத்தை விளங்கப்படுத்தணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஒரு பெண்ணை இழிவுபடுத்துகிற பதிவை வந்து நீங்கள் பகிர்ந்து கொள்கிறீங்க, அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லி பிறகு ஒரு வியாக்கியானம் வழக்கம் போல போதை தெளிஞ்சதுக்கு பிறகு ஒரு வியாக்கியானம் கொடுத்துருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சுது. நீங்கள் உயிராக நேசிக்கிறதா அடிக்கடி பாராளுமன்றத்தில் சொல்கிற
ஒரு பேர் இருக்கு. அந்த பேரை உச்சரிக்கிறதுக்கு வந்து ஒரு தகுதி வேணும். அந்த பேரை வந்து சாதாரணமா எல்லாரும் வந்து உச்சரிக்க முடியாது. அதோட சம்பந்தப்பட்டவர்கள் சம்பந்தமா பேசுறதுக்கு அந்த வாயிலிருந்து அந்த வார்த்தை வருதுன்னு சொன்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி உங்களுக்கு கிடையாது. அவங்க இருந்திருந்தா, நீங்க உச்சரிக்கிற அந்த பேர் இருந்திருந்தா, இந்த மாதிரி பெண்கள் இழிவுபடுத்தப்படுற பதிவை இந்த நபர் போடுறாருன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்றதை யோசிச்சு பாருங்க. அந்த பேரை நேசிக்கிறோம், அதை விரும்புகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் இதுக்கு மேலேயும் இந்த நபருக்கு முட்டு கொடுக்க போறீங்களா, காசு அனுப்ப போறீங்களான்றதை தீர்மானிக்க வேண்டியது நீங்க தான். பாராளுமன்றத்தில் வந்து பாஞ்சி கதைக்கிறாரு. இதுக்கு முதல்ல இப்படி எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் கதைச்சதே கிடையாது. எப்படி கதைக்கிறார் பார்த்தீங்களான்னு சொல்லி நீங்க வியப்படைங்களாம். பாராளுமன்றத்தில் கதைச்சதை நீங்களாம் இதுக்கு முதல்ல பார்த்ததே கிடையாதா? எம்பிக்கள் வந்து எப்படி கதைப்பாங்கன்னு சொல்லி உங்களுக்கெல்லாம் தெரியாத செய்திகளை வந்து இப்போதான் நீங்களாம் பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறீங்களா? எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதுக்கு முதல்ல இருந்தவர்களாக இருக்க முடியும், இப்போ இருக்கிறவர்களாக இருக்க முடியும், சர்வதேச தரத்தை கொண்ட அளவில் ஒரு பிரித்தானிய பாராளுமன்றத்தில் இல்லாட்டி வெளிநாட்டில் இருக்கிற பாராளுமன்றத்தில், வளர்ச்சி அடைஞ்ச நாடுகளில் இருக்கிற பாராளுமன்றத்தில் கதைக்கிறதுக்கான அதே தகுதியோட தரத்தோட ஸ்டாண்டர்டோட கதைக்கக்கூடிய எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. நான் என்னுடைய ஊடக நண்பர்களோட கதைக்கிற நேரங்கள் எல்லாம் சொல்ற ஒரே ஒரு விஷயம் இருக்கு. சில உறுப்பினர்களுக்கு வந்து தனிப்பட்ட ரீதியில் அவங்களுடைய கொள்கைகள் சம்பந்தமா விமர்சனம் இருக்கு. ஆனால் பாராளுமன்றத்தில் கதைக்கும் போது சில நபர்கள் வந்து ஒரு தரத்தை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பாராளுமன்றத்தில் கதைக்கும் போது அந்த மாதிரியான நபர்கள் செய்கிற ஒரு பிளன்னு சொன்னால் எதிரில் இருக்கிறவர்களுக்கும் விளங்கணும்ன்றதுக்காக இங்கிலீஷ்லேயோ இல்லாட்டி சிங்களத்திலேயோ வந்து தங்களுடைய உரையை பாராளுமன்றத்தில் நிகழ்த்துவாங்க. இது தமிழ் ஊடகங்களில் பெரும்பாலும் அதிக அளவில் பேசப்படுறது கிடையாது. சோசியல் மீடியாலையும் இது வைரல் ஆகிறது கிடையாது. ஆனால் சர்வதேச தரத்தை கொண்ட ஒரு பேச்சா அது திகழ்ந்திருக்கும். அந்த மாதிரியான பேச்சுக்களை நானும் பார்த்துருக்கிறேன் ஊடகத்தில் இருந்த சந்தர்ப்பத்திலையும். ஆனால் சில நபர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஃபேஸ்புக்கில் வெட்டி போடலாம், டிக்டாக்ல வந்து கொண்டாடுவாங்க, இந்த துண்டை எப்படி தமிழ்ல சொன்னா வெட்டி போடலாம், அது வந்து எங்களை வந்து பிரபலியப்படுத்தும்ன்றதுக்காக கேட்கிறவனுக்கு பாராளுமன்றத்தில் இருக்கிற அமைச்சரோட ஒரு கேள்வியை கேட்குறீங்கன்னு சொன்னால் சில நேரங்களில் அவங்க ஹெட்ஃபோனை போட போகிறதும் கிடையாது. அந்த நேரத்தில் பாராளுமன்றத்தில் டிரான்ஸ்லேஷன் நடக்கும், மொழிபெயர்ப்பு நடக்கும். ஆனால் எல்லா உறுப்பினர்களும் அதை பயன்படுத்துறதும் கிடையாது. இவர்களுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால் எதிரில் இருக்கிறவர்கள் அந்த கருத்து போய் சேரணும்ன்றது கிடையாது. இந்த மாதிரி சமூகத்தில் சோசியல் மீடியாவில் டிக்டாக்ல எல்லாருமே கொண்டாடணும்ன்றது தான் அதனுடைய ஒரு நோக்கமாக இருக்கு. இந்த மாதிரியான நபர்கள் பற்றி உங்களுக்கு இதுக்கு மேலேயும் விளங்காமல் இருக்குமா இருந்தால் அவங்களுடைய மடமத்தனத்தை நினைச்சு எனக்கு கவலைப்படுறதை தவிர வேற எதுவும் கிடையாது. அடுத்து வந்து பாராளுமன்றத்தில் ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு சொல்லி நினைச்சேன். பலபலன்னு சொல்லி கதைக்கிறதோ இல்லாட்டி இனவாதமாக கதைக்கிறதோ வந்து ஒரு காலமும் அந்த நபரை பிரபலியப்படுத்துமே தவிர, கொஞ்ச காலத்துக்கு பிரபலியப்படுத்துமே தவிர, அந்த மாதிரியான நபர்கள் வந்து சமூகத்தில் ஒரு பிழையான முன்னுதாரணம் என்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. திரும்ப இந்த மாதிரியான நபர்கள் ஆதரிக்கக்கூடியவர்கள் எங்களுடைய சமூகத்தில் அதிகரிக்கிறாங்கன்னு சொன்னால் அது சமூகத்தினுடைய ஒரு பிறழ்வு. இது வந்து கட்டாயம் மாற்றப்பட வேண்டியது கட்டாயமானது. இன்னும் ஏராளமான விஷயங்கள் இதை பற்றி கதைக்கலாம்னு சொல்லி நினைச்சேன். எனக்கு கதைக்க என்னுடைய வழக்கமான அந்த சொற்பிரயோகத்திலிருந்து வேற மாதிரியான சொற்கள் வர்ற மாதிரி இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த காணொலியை வந்து இது சில நேரங்களில் கொஞ்சம் லென்த்தா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் பார்ப்பீங்களா இல்லையான்னு சொல்லி தெரியாது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இதை பார்க்குறவங்களுக்கு இந்த கருத்துக்களை வந்து ஆணித்தரமா நான் பதிவு செய்யணும்னு சொல்லி நினைக்கிறேன். எங்களுடைய குடும்பத்தில் எங்களுக்கு சார்பான ஒரு நபருக்கு இந்த மாதிரி நடக்குமா இருந்தா, எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு சகோதரி, பெண், மகள், தங்கச்சி யாரையாவது இந்த மாதிரி ஒரு நபர் அசிங்கப்படுத்தி ஒரு அருவருக்கத்தக்க பதிவை ஒரு எம்பியோ யாரோ ஆதரிக்கிறோமோ எதிர்க்கிறோமோ அவர் வந்து பகிர்ந்து கொள்றார், அதுக்கு பிறகு அந்த கருத்தை நியாயப்படுத்துகிற மாதிரி சொல்றாருன்னு சொன்னால் அந்த கருத்தை நீங்கள் இதுக்கு மேலேயும் ஆதரிப்பீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மனநிலை வந்து ஏதோ வித்தியாசப்பட்டிருக்கு, உங்களோட மூளையும் வந்து புரல்வடைஞ்சிருக்குன்றது மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். சமூகத்தில் வந்து இந்த கருத்தை வந்து கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.